சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ரிலீஸுக்கு முன்பே புஷ்பா திரைப்படம் எவ்வளவு சாதனை எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பேச போகிறோம். முக்கியமாக படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே இவ்வளவு கோடி இருக்குது. கண்டிப்பாக RRR, அதுக்கப்புறமா பாகுபலி, அதுக்கப்புறமா KGF, இந்த 3 திரைப்படங்கள் லிஸ்ட்டில் புஷ்பா 2 திரைப்படம் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். புஷ்பா 1 இதை யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு பயங்கர வெற்றி கொடுத்தது. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ படத்தோட 2வது பாகம் தயாராகி கொண்டு இருக்கு. இப்போ இந்த 2வது பாகம் அஃபிஷியலாக டிசம்பர் 5ஆம் தேதி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த திரைப்படம் 70 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்காம். இது எல்லாமே டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்குமே ரிப்போர்ட், அதாவது இன்னைக்கு வரைக்குமே ரிப்போர்ட். இன்னும் 4ஆம் தேதி இருக்குது, 5ஆம் தேதி இருக்குது. இந்த 2 நாளில் 100 கோடியை டச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனோட ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் டே 150லிருந்து 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான திரையரங்குகள் கிட்டத்தட்ட 6000க்கும் மேலே திரையரங்குகளில் புஷ்பா 2வது பாகம் ரிலீஸ் ஆக போகிறது. இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாகுபலி திரைப்படம் சரி, RRR திரைப்படம் சரி, ஈவன் பேன் இண்டியா திரைப்படம் சொல்லி இந்தியன் 2 திரைப்படம் சரி, கங்குவா திரைப்படம்ல இந்தியன் 2 திரைப்படம் வரைக்குமே 5000 ஸ்க்ரீன்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் புஷ்பா 2 திரைப்படம் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ்